நித்தமும் தமிழே வலையொலியின் மூலமாக இந்த பொன்னர் சங்கரனுடைய விழா நிகழ்வுகள் ஒளிபரப்பப்படுகின்றது. அதனை நீங்கள் எப்பொழுது காண்பீர்கள். இந்த விழாவானது மாசி மாசத்திலே படுகள நிகழ்வு நடைபெறுகின்றது. இப்பொழுது படுகளம் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய பொன்னர் சங்கர் கோயிலுடைய ஆலயத்தை நீங்கள் கண்டுகொண்டிருக்கின்றீர்கள். அந்த படுகளம் அமைந்திருக்கக்கூடிய இடம் இந்த இடம் படுகள நிகழ்வு நடந்ததற்கு பின்னால் தொடர்ந்து இந்த இடத்திற்கு மக்கள் போய் வர முடியாத மலைப்பாங்கான முள் செடிகள் புதர்களும் நிறைந்த இடமாக இருந்ததனால் இங்கு மக்கள் யாரும் போய் வர முடியாது என்பதனால் இந்த படுகள திருவிழாவில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வானது பொன்னர் சங்கர் என்று சொல்லப்படுகின்ற அண்ணன்மார் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த அருள்கண்ணி என்று வழங்கக்கூடிய அருட்காணி தங்கம் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையான பெயர் அருள்கண்ணி தங்கம். இதுதான் அந்த அம்மாவுடைய பெயர், அருள்கண்ணி தங்கம். இந்த படுகள நிகழ்விலே தீர்த்தம் எடுத்து வந்து தெளித்து மாண்டுவிட்ட அண்ணன்களையும் படை வீரர்களையும் உயிர்த்தெழுப்பு செய்யக்கூடிய நிகழ்வு இந்த நிகழ்வாகும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொருவரும் தத்ரூபமாக போர் புரிந்து போரின் இறுதியில் தான் காயம்பட்டோ வெட்டுப்பட்டோ இறந்த நிலை ஏற்படும் பொழுது அவர்கள் எந்த நிலையை அடைகிறார்களோ அந்த நிலையை தற்போது அவர்கள் மீது அந்த உணர்வு பூர்வமான அருள் எழுதி அந்த அருளுடைய தாக்கம் அந்த நிலையை அடைந்து இவர்கள் எல்லாம் இப்பொழுது மாண்ட நிலையை அடைந்து அந்த மாண்ட நிலையில் அடைந்தவர்களை எல்லாம் ஒன்றாக இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த படுகளத்தில் மாண்டவர்களாக இருப்பவர்களை உயிர்த்தெழுப்பு செய்யக்கூடிய நிகழ்வு நடைபெற உள்ளது. இந்த உயிர்த்தெழுப்பு செய்யப்படுகின்ற நிகழ்வு தங்கால் அழுது குழம்பி அருள்கண்ணி தங்கம். இந்த அருள்கண்ணி தங்கம் என்று சொல்லக்கூடிய பொன்னர் சங்கருடைய தங்கையாகிய அருள்கண்ணி தங்கம் அழுது குழம்பி வருகின்றார். இன்று இந்த சப்பரம் நிகழ்ச்சியிலே சக்கரமாக இந்த கலந்து வரக்கூடிய இந்த நிகழ்விலே அக்காண்டீஸ்வரி, அந்த அக்காண்டீஸ்வரியால் வழங்கப்பட்ட அந்த தீர்த்தமானது பூவண்ணாம் பள்ளத்தில் இருந்து தீர்த்தம் எடுத்துக்கொண்டு வந்து அண்ணன்கள் மாண்டு விட்டார்கள் என்பதனை தெரிந்து மாண்ட இடத்திலே சென்று அவர்கள் மீது தீர்த்தம் தெளித்து உயிர்த்தெழுப்பு செய்கின்றார். இந்த உயிர்த்தெழுப்பு செல்லக்கூடிய நிகழ்வுதான் இப்பொழுது நீங்கள் அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த உயிர்த்தெழுப்பு செய்வது இதற்காக வந்த சப்பரம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. இந்த வந்த சப்பரமானது ஆலயத்தை சுற்றி வந்து அருளாகி வெளியேறிவிட்டார். அருளாகி வெளியேறி வந்து அழுது குழந்தி அன்றைய நிலையிலே எப்படி தன்னுடைய அண்ணன்கள் மாண்டு விட்டால் அதற்காக அழுது குழம்பி அவர் என்ன கோலத்தில் வந்தாரோ அதே கோலத்தில் இப்பொழுது இந்த அருளாகி அழுது குழம்பி வந்து அந்த தீர்த்த குடத்தை இப்பொழுது எடுக்கின்றார். இந்த தீர்த்த குடத்தை எடுத்து இங்கு மாண்டிருக்கக்கூடிய அனைவரையும் அண்ணன்களையும் அத்தனை பேரையும் உயிர்த்தெழுப்பு செய்வதற்காக இந்த தீர்த்தம் தெளிக்கப்படுகிறது.